அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். வக்குஃபுகளை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்னும் தலைப்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிற அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், கூட்டத்தினுடைய தலைவர், அருமை சகோதரர் இப்னு சவுத் அவர்களே, துணை ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா முசஃபர் அவர்களே, எனக்கு முன்பு சிறப்பாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தலைவர்களே, வீட்டிருக்கிற அன்புக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, அருமை சகோதரர் முபாரக் அவர்களே, அகில இந்திய தனியார் சட்ட வாரியத்தினுடைய ஒருங்கிணைப்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் இல்யாஸ் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, இங்கே கூடி கூட்டத்தில் பங்கேற்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு சார்பில் நடக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் இப்போ நாட்டுடைய நிலைமை, வக்குஃப்களை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பு இதற்கு போட்டிருக்கிறார். முதலில் இன்றைய நிலைமை, மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு வக்குஃப் சட்டங்களுக்கு எதிராக ஒரு வக்குஃப் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து இறுதியாக வக்குஃபுகளே இல்லாத அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். வக்குஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்றதற்கு பேர் சொல்வது பொருந்தாது. வக்குஃப் அன்னிகிலேஷன் ஆக்ட், வக்குஃபையே இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம் என்று சொன்னால்தான் பொருத்தமாகும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று இன்று நாடு முழுவதும் அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. வக்குஃப் சட்டம், திருத்த சட்டம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதற்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டத்துக்கு பெயர் உமீது என்பதுதான். இந்த உமீது என்கிற வார்த்தையில் வக்குஃப் கிடையாது. நாம் இங்கே வக்குஃபை பாதுகாப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி வெளியிட்டிருக்கிற அந்த சட்டத்திற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் உமீது. அந்த உமீதில் வக்குஃப் இல்லை. ஆனால் நாம் இந்த வக்குஃப்களை பாதுகாப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உமீது சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் 465 பெட்டிஷன்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 465 பெட்டிஷன்களையும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறார். அந்த 465 பெட்டிஷன்களையும் சுப்ரீம் கோர்ட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த 146 பெட்டிஷன்களிலும் 5-6
பெட்டிஷன்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து நாங்கள் தீர்ப்பை சொல்லுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இது கோர்ட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உள்ள நிலைமை என்ன என்று சொன்னால், நாடாளுமன்றத்திலே வக்குப் திருத்த சட்டம் என்ற பெயரால் வக்குப்புகளையே ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அந்த நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான ஆணையும் பிறப்பித்துவிட்டு அதை எதிர்த்து போகிற சுப்ரீம் கோர்ட்டு விவகாரங்களையும் கிடப்பிலே போட்டு இப்பொழுது உமிதி சட்டத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் அரசு வெளியிட்டு கொண்டிருக்கு. இதுதான் இந்த நிலைமை. இந்த நிலைமை எதிர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு இந்த மாதிரியான கூட்டங்களை, இப்படி பொதுக்கூட்டங்களை நடத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இல்லாமல் போகுமா, அல்லது சுப்ரீம் கோர்ட்டிலே அதற்கு ஒரு தீர்வு வந்து விடுமா சொல்ல தெரியவில்லை. ஆக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்வு வருகிறது என்ற அந்த நிலைமையை பொறுத்துத்தான் வருங்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல முடியும். இன்றுள்ள நிலைமை சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து என்ன வரப்போகிறது என்பதுதான். சுப்ரீம் கோர்ட்டிலே வர வேண்டிய தீர்ப்பு இந்த சட்டத்திலே உள்ள ஓட்டை உடசல்கள் எல்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு திருத்தமான ஒரு சட்டம் தீர்வாக வந்தால் இந்த சட்டத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைமை நாட்டிலே வரும். இந்த நிலையில்தான் ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களை போன்றவர்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் இந்தியாவிலே உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மாநில முதல்வர் அவர்கள்தான் இந்த சட்டத்தை தூர எறிந்து குப்பையிலே போட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். இதே மாதிரியான தீர்மானத்தை இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலே செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டிலே உள்ள தலைவர்கள் பெருங்கூட்டமாக சென்று இந்தியாவில் உள்ள எல்லா மாநில தலைவர்களையும் மாநில முதலமைச்சர்களையும் கண்டு இந்த நிலைமையை விளக்கி சொல்வது ஒன்று. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டிலே உள்ள இந்த வழக்கு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முறைக்கு பாடுபடுவது இன்னொன்று. அதற்காக இப்பொழுது வைத்திருக்கிற வக்கீல்கள், இன்னும் அதிகமான வக்கீல் தேவைப்பட்டாலும், இந்த வக்குப் திருத்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ கருத்துக்கள் அதையெல்லாம் 145 பெட்டிஷன்களிலே 5-6 பெட்டிஷன்களை வைத்து கொண்டுதான் தீர்ப்பு சொல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிற பிறகு 145 பெட்டிஷன்களிலும் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வக்குப் சட்டத்தின் மூலமாக வக்குப் சட்டம் மலைஜாதி மக்களில் உள்ள முஸ்லிம்களுக்கு செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலைஜாதி மக்களிலே பள்ளிவாசல் இருக்கிறது, கபஸ்தான் இருக்கிறது, அங்கே சொத்து இருக்கிறது, மதரசா நடக்கிறது. ஆக மலை ஜாதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லி அதுவும் சட்டத்தில் இருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய 145 பெட்டிஷன்களிலே இதுவும் அடங்க வேண்டும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிற 4-5 பெட்டிஷன்களில் இது இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முஸ்லீமாக இருந்தால்தான் அது வக்குஃபை செய்ய முடியும் என்று சட்டம் சொல்லுகிறது என்றால், இது சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பெட்டிஷனிலே இடம் பெற்றிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில்
இதை இன்னும் ஆழமாக சுப்ரீம் கோர்ட்டிலே உள்ள வக்கீல்களை கூட இன்னும் ஆழமாக யோசித்து நாம் என்ன செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டிலே 145 பெட்டிஷன்களிலே சொல்லப்பட்ட அனைத்து அம்சங்களையும் தோண்டி எடுத்து அத்தனைக்கும் ஒரு விடிவு காலம் காணக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து அதற்கு முடிவு காணக்கூடிய ஒரு நிலைமையை சுப்ரீம் கோர்ட்டிலே செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனை ஆல் இண்டியா பர்சனல் போர்டில் உள்ளவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று தருணத்திலே கேட்டுக்கொண்டு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒன்றே ஒன்று, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்று நேற்று வந்தது இல்லை. 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1400 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள். 1400 ஆண்டு காலமாக இஸ்லாத்திற்காகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வந்திருக்கிற சோதனைகள், ஏற்பட்டிருக்கிற அவமானங்கள், இடைஞ்சல்கள் ஒன்று ரெண்டல்ல. ஆனால் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிய வரலாறு தான் முஸ்லிம்களுக்கு இருக்கிறதே தவிர அதனை கண்டு வேதனைப்பட்டதாக வரலாறு கிடையாது. இந்தியாவிலே இன்று ஆளக்கூடிய அரசிலே புரியாத்தனமாக, தெரியாத்தனமாக, வரலாறு தெரியாத காரணத்தினாலே அல்லது வரலாற்றையே மாற்றிவிடலாம் என்ற நப்பாசையினாலே செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் காலம் அதற்கு பதில் சொல்லும். இந்திய முஸ்லிம்கள் இந்த நப்பாசிகளுக்கெல்லாம் உடன்பட போவதில்லை. எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கிறது. அத்தனை சோதனைகளிலிருந்தும் இந்திய முஸ்லிம்கள் தங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. இது மாதிரி எத்தனையோ வரும். அத்தனையும் காலிலே போட்டு மிதித்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏந்தி கொள்ள செல்லக்கூடிய சமுதாயமாக இந்தியாவிலே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல முயற்சி செய்த அனைத்து நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.